அது சங்கீதம் 22:6, the final word. நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, இது யாருன்னா தாவீது எழுதின ஒரு சங்கீதம். தீர்க்கமாய் தரிசனமாய் பார்த்து மேசியாவை குறித்து அவர் பாடின ஒரு சங்கீதம். மேசியா சிலுவையில் எப்படி கடந்து செல்றார் அந்த பாதையை அருமையாய் விவரிக்கிற ஒரு பாடல் தான் இந்த பாடல். இட் இஸ் நாட் அபவுட் டேவிட் பாடின ஒரு சங்கீதம் தான், ஆனால் அது தாவீதை குறித்தல்ல, மேசியாவை குறித்து. அப்போ அந்த 6வது வசனத்தை சொல்லும்போது நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னை இந்த பூமியில வந்தப்பெல்லாம் என்ன ஐடென்டிஃபை பண்றாருன்னா, தேவனுடைய குமாரன், ஏலோகிமின் மைந்தன் சொல்லல, ஆதாமின் மைந்தன் தான் சொல்லிட்டே வர்றார். உங்களில் ஒருத்தர் அப்படின்ட்டு தான் காமிச்சிட்டே வர்றார். மனுஷனா தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இந்த இடத்துல சிலுவையில் சொல்றாரு, நானோ ஒரு புழு, மனுஷன் கூட இல்லை அப்படின்றார். அப்ப அவருடைய ரியல் ஸ்டேட் அங்க பாக்குறோம் பாருங்க. ஏன்னா தீர்க்கமா பார்த்து ஆவியின் நிலையை பார்த்து சொல்றாரு. தொங்குறது மனுஷன் மாதிரிதான் இருக்கலாம், பட் ஆனா ஆவியில பார்த்து சொல்றார் புழு. தாவீது சொல்றாரு. ஏன்னா அத பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தது நமக்கு தெரியுது. மனுஷனா வந்தார்னு. அது கடத்தப்பட்டிருக்கு. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அந்த சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தான் எந்த அளவுக்கு கீழே போனார்னா, எந்த அளவுக்கு மனிதன் கீழ்பட்டு போயிட்டானோ அந்த கீழான நிலை வரைக்கும் வந்து அவனை தூக்கி மேலே எழுப்பி கொண்டு போய் கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியத்தை, மகத்துவத்தை செஞ்சிட்டார். ஹல்லேலூயா. ஃபாதர் தமையன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட். அவர் இந்த ஹவாயன் ஐலண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டில் லெப்பர்ஸ் காலனியில் ஊழியம் செய்கிறதுக்காக அவர் தன்னையே அர்ப்பணிச்சாராம் 1873. அப்போ ஏன்னா அங்கே இருக்கிற குஷ்டரோகிகள்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா தனிமைப்படுத்திடுவாங்க. இருந்தாங்கன்னா தொத்திக்கும் வியாதி. அதனால் அவங்கள தனிமைப்படுத்துறதுக்காக ஒரு தீவையே ரெடி பண்ணி வச்சு தீவில் எல்லாத்தையும் நாடு கடத்திடுவாங்க. அப்படி 800 குஷ்டரோகிகள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள குறித்து, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய நிலையை குறித்து கவலைப்படுவதற்கு அன்னைக்குள்ள அரசாங்கம் தயாராக இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழியம் செய்கிறதுக்காக அப்படி போயிட்டாரு. அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு கல்வியை புகட்டினார், அறிவை புகட்டினார், ஸ்கூலு வச்சார், ஹாஸ்பிட்டல் நடத்தினார். அது போக ஒரு பெரிய சர்ச் ஒன்று கட்டிட்டார். ஆனால் இவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவர் ஒரு ப்ரீஸ்ட் பாருங்க, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடுப்பு போட்டுட்டு வந்து அந்த ஆண்டவராய இயேசுவை பற்றி சொல்லி அவர் ஒரு என்ன சொல்கிறது மாஸ் நடத்துவார். ஒரு ஊழியம் செய்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 12 பேருக்கு மேலே அங்கே வரவே மாட்டான். ஏறக்குறைய 11 வருஷம் அவர் ஊழியம் செய்து ஒரு 10, 12 இப்படி தான் 15 இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே 800 மக்கள் மத்தியில் இவர்கிட்ட உதவியெல்லாம் வாங்குறாங்க. ஆனால் யாருமே வரலை, இவர் சொல்கிறத கேட்கறதுக்கு இல்லை. அப்போ இவர் சொன்னாரா, இந்த ஊழியம் ஃபெயிலியர், இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1800 ஒரு 11 வருஷம் கழிச்சு கிளம்புறார். 884 கப்பல் ஏறி அவர் ஊருக்கு போகிறதுக்கு கிளம்ப போகும்பொழுது திடீர்னு ஏதோ ஒரு விதத்துக்கு அப்படி பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சா அவருக்கும் குஷ்டரோகம் வந்துருச்சு. இப்போ அவர் மெயின்லேண்டுக்கு போக முடியாது. அதனால் கப்பலை விட்டு இறங்கி மிகுந்த கொஞ்சம் வருத்தம் தான் அவருக்கு. ஐயோ நமக்கு இந்த வியாதி வந்துருச்சு. ஏன்னா இந்த வியாதி வந்துருச்சுன்னா மரணம் வரைக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு தான் சாகணும். அன்னைக்கு அதுக்கு ஒரு மருந்து இல்லை. அப்போ அப்படியே வருத்தத்தோடு அவர் திருப்பி தன்னுடைய ஆலயத்துக்கு போய் உட்காந்துருந்தாராம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சான். ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த பர்டிகுலர் மாசோட டைமு இவர் தான் திருப்பி நடத்தணும். இவர் அந்த உடுப்பெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு போயிட்டு ஆல்டரில் போய் நின்று அப்படி திரும்பி பார்க்குறாராம். ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமா அந்த ஆலயம் நிரம்பி வழிஞ்சு வெளியிலலாம் ஆட்கள் நிற்கிறாங்க. அப்போதான் ஆச்சரியத்தில் ஒரு பார்த்து அவர் மெசேஜை ஆரம்பித்தாராம். ஏன்னா அந்த மக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் அவர் பேசினப்பெல்லாம் இவர் யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறார் அப்படின்ற மாதிரி, இப்போ நம்மில் ஒருவர் அவர் மெசேஜ் ஆரம்பிக்கும் போகும்பொழுது அப்படி தான் ஆரம்பித்தாராம். வி லெப்பர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தாராம். நாம் குஷ்டரோகிகள். அப்போ அவர்களோடு அவர்களை அடையாளப்படுத்தும் பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரிதான் மனுஷன்
ஏதோ கடவுள்னு சொல்லும் பொழுது தூரமா பார்த்துட்டு இருந்தான். நான் உனக்கு தூரமா இல்லடா, நான் உன்ன மாதிரி ஒன்னாவே வரேன் அப்படின்னு சொல்லி அவர் மனிதனாய் வந்தது மாத்திரமல்ல, மனிதன் எந்த பரிதாப நிலையில் இருந்தானோ அந்த குஷ்டத்தை எல்லாம் நீக்கும்படியாக அவர் சிலுவை பாடும் மரணங்களை ஏற்றுக்கொண்டு, அதே குஷ்டரோகியா விடல, அவன் அடையாளத்தை இவர் எடுத்துக்கொண்டு இவர் அடையாளத்தை அவன் மேல வச்சு அவர் மரித்து உயிரோட எழுந்திருக்கும் பொழுது அவனையும் அப்படியே விண்ணகத்துக்கு எடுத்து இன்னைக்கு நம்மளையும் சிங்காசனத்தில் அவரோட உட்காரவும் வச்சுட்டாரு. இதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். ஹல்லேலூயா. பலமுள்ளவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார்.